எம்ஐடியில் இது 29லாம் டச் பண்ணிச்சு நான் பெங்களூர்லேருந்து வரும்போது. என்னோடய செடானு ப்ளஸ் டீசல் இந்த வேரியண்ட்டில் வந்து வண்டியை வாங்க முடியாது இப்போது, மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. ஆனால் ஃபுல் வீடியோவில் பாருங்கள், ஹையஸ்ட் ரெசல்யூஷன் பாசிபிள். வெதர் சூப்பராக இருக்குல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக வரீங்கன்னா என் பேர் விஷால் அமரேந்திரன். நான் வந்து கார் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவேன், அப்படியே லைஃப் ஸ்டைல் விலாக்ஸும் போடுவேன். அதில் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. அண்ட் நிறைய அப்டேட்டும் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்னெட் வீடியோவும் கேட்டுட்ருக்கீங்க, கிரெட்டா வீடியோவும் கேட்டுட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக நான் கிரெட்டா வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேக்னெட் வீடியோ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது பர்சன் ஆட் ஆகிருக்கார். நமக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு புது பர்சன் ஆட் ஆகிருக்கார். அவர் யாருன்னா, எஸ், இட்ஸ் எ செடான் ஹோண்டா சிட்டி 4th gen அண்ட் இட்ஸ் இங்கே பாருங்கள் டீசல். ஸோ ஹோண்டா சிட்டி 4th gen ஐடி டேக்கர் டீசல் இன்ஜின். ஸோ இதை நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். செடானு ப்ளஸ் டீசல் இந்த வேரியண்ட்டில் வந்து வண்டியை வாங்க முடியாது இப்போது, மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வண்டி வந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம கார். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஹோண்டா சிட்டி வ்ளாக்ஸும் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த அப்டேட். கம்மியாக இருக்கான்ல. எனக்கு நியூ மாடல் ஹோண்டா சிட்டி விட 4th gen ஹோண்டா சிட்டி ரொம்ப பிடிக்குங்க. நியூ மாடல் வந்து பாக்ஸே ஆக்கிட்டு இருப்பாங்க, வீல் சின்னதாக இருக்கும். இது வந்து ஸ்லீக்காக இருக்கும். இந்த சில்வர் ஏரோன்னு சொல்லுவாங்கள்ல மர்சிடிஸ் F1ல், அந்த மாதிரி சைடில் வந்து அப்படியே ஸ்லீக்காக சில்வர் ஏரோ மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த கார் வந்து எப்படின்னா ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் ப்ளஸ் ஸ்போர்ட்டி அந்த மாதிரி லுக் கொடுக்கும் அது. ஸோ ஒர்க் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டிசைன் ஐடியாலஜி இந்த காருக்கு. ஸோ இந்த கார் ஏன் வாங்கினேன், இந்த கார் பற்றின டீட்டெயில்ஸு இதெல்லாம் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே பார்க்கலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏலகிரியில் இருக்கேன் ஆக்சுவலாக, அதனால தான் வெதர் சூப்பராக இருக்குது. இப்போ தான் மழை வந்து விட்டுச்சு. இன்றைக்கி May 4, 2025. வெதர் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. என்ஆர்ஜி ரெசார்ட்டில் இருக்கேன். இவர் தான் என்ஆர்ஜி ரெசார்ட் ஓனர், என் பாலிய நண்பன். ஸோ எப்போயுமே போர் அடித்தா இங்கே வந்துடுவேன் நான். எப்போவுமே இப்போவும் ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கிற ஆள் இவன் ஒருத்தன் தான், வேறு எவனும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. காலேஜில் இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், அப்படியே போக போக அப்படியே ஃபோன் எடுக்காமல் விட்டுருவானுங்க அந்த மாதிரி. ஸோ இவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே வாங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரைவ். அது பாருங்கள் ரெக்வஸ்ட் சென்சர். ஸோ 10 years பேக்குங்க, ரெண்டு பக்கமும் ரெக்வஸ்ட் சென்சர் இருக்குது. இது 10 years ஓல்டு வண்டி, 2016 வாங்கினது. அண்டு இந்த வண்டியை நான் வந்து வாங்கும் போதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து என்னோடய மாமாவோட வண்டி தான். இப்போ புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின், ஆட்டோமேட்டிக், ஃபோல்டிங் மிரர்ஸு, சன்ரூஃபு, அப்புறம் வேறு என்ன, க்ளவ் பாக்ஸு. ஸோ வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆட்டோமேட்டிக் ஞாபகத்திலே பண்ணுறேன். டீசல் என்ஜின் ரோரிங்காக வருது அப்படியே. ஸோ டீசல் என்ஜின் சத்தம் கேட்குதாங்க உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து காக்பிட். ஓகே, ப்ராப்பரான ஆங்கிள் இருக்கான்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் மை காக்பிட். இதுதான் வந்து கொஞ்சம் பழைய மாடலில் இது தான் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜு, ஸ்பீடோமீட்ரு, டாக்கோமீட்ரு. ஆவரேஜ் பார்த்தீங்களா 23.3. கீழே ஹைவேல ஓட்டும் போது 28 காட்டுச்சு, மேலே மலை ஏறினதுனால 23 காட்டுது. ஸோ எக்ஸப்ஷனலாக மைலேஜ் கொடுக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் இது. ஸோ அவ்வளோதான் ஆவரேஜு, ரேஞ்சு, கிலோமீட்டர்ஸு, ட்ரிப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கேருந்து பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸானது தான். மேக்னெட்டோட கொஞ்சம் அகலம் கம்மி தான். மேக்னெட் ரொம்ப தூரமாக இருக்கும், இது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, பட் ஸ்பேஷியஸாக இருக்கும். இதான் காலை நீட்டிட்டு ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு போகலாம். அப்புறம் வந்து இது பிளான்டடாக இருக்கிறதுனால பாடி ரோல் இருக்காது. ஸோ நீங்கள் ஹைவேல சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு காரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பூட்டு, ஸோ வீல் பார்த்தீங்கன்னா அப்சைஸ்டு வீலு. ஸோ அப்சைஸ்டு அலாய் வீல்ஸு. ஸோ அதுவே இதுக்கு செம்ம லுக் கொடுக்குது.
எல்லாமே மாமா மாற்றிட்டு இருந்தார் ஆல்ரெடி. ஸோ அவர் வந்து ஒரு 9 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் அப்கிரேட் ஆகிறாரு. அவர் இன்னும் பயங்கரமான வண்டி வாங்குறாரு. ஓகே நம்ம வெளியே விட வேணாம், வண்டி நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நானே வாங்கிட்டேன். ஸோ எவ்வளோக்கு வாங்கினன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரைவ் போவோம். நம்ம ஷோய் ஸோ டிரைவிங் பொசிஷன் மட்டும் செக் பண்ணிப்போமா. டிரைவிங் பொசிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், டீசல் இன்ஜின் சவுண்டு இப்போ கம்மியாக கேட்கும். ஏசி ஆன் பண்ணால் சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கும். பட் அந்த ரோர் எனக்கு பிடிச்சிருக்கு, டீசல் இன்ஜினோட ரோர். ஸோ இந்த கார் வாங்கின பிறகு தான் அந்த கார் ஓட்டுற ஃபீலு, அந்த டிரைவிங் ப்ளஷரு செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். கார் ஓட்ட செம்ம டெசிஷன் எடுத்துட்டா நாளே எனக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த வண்டி வாங்கினது. ஸோ வாங்க, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரைவ் வித் அவர் நண்பன் பாலாஜி. ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா எனர்ஜி ரெசார்ட் பாலாஜி கால் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபேமிலியாக சேஃபான ஸ்டேனா இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். பாலாஜி ஃபஸ்ட் டைம் வண்டியில் உட்காரான். சொல்லு மச்சி, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னென்ன உனக்கு தோணுது? நிறைய இருக்கு. இப்போ வந்து சும்மா அப்படியே ஏலகிரிக்கு கீழே ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு பார்க் இருக்குது, ஸ்கைரா பார்க்குன்னு சொல்லிட்டு, அங்கே போனோம். ஸோ அங்கே அப்படியே போகலாம்ல, அப்படியே வந்துட்டாங்களா வீட்டில், அங்கே போகிறோம். சரி, உங்களுக்கு அப்படியே இந்த கார் வாங்கின விஷயத்த சொல்லவே இல்லை வியூவர்ஸ்க்கு. சரி சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஷார்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதாங்க ஏலகிரி. சம்மரில் May 4 இன்றைக்கி, அக்னி நட்சத்திரத்தோட ஃபஸ்ட்டு டே. வெதர் பாருங்கள், மழை லைட்டாக வந்து போச்சு. மதியானம் வெயில் அடிக்கலான்னு இல்லை, வெயில் அடிச்சது. பட்டு வேலூரில் இருக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே வந்து வெயில் அடித்தாலும் சில்னஸ் இருக்கும். நைட்டில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு 24-25 டிகிரி ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டில். ஸோ இதுதான் ஏலகிரியோட பிஸியஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். இருக்குது இல்லை இது, அப்புறம் இந்த போட் ஹவுஸ், அவ்வளோதான். இந்த 2 லைன் தான். ஸ்பேஸ் நிறைய இருக்குல்ல. அதுலேயும் செமையாக இருக்கும் ஸ்பேஸ். சன்செட் செமையாக இருக்குது. இது ஓட்டும் போது தாங்க அந்த கார் ஓட்டுற ஃபீல் வருது. எஸ்யூவிஸ் ஆர் ப்ராக்டிக்கல், பட் டிரைவிங் டைனாமிக்ஸில் செடான்ஸ் அடிச்சிக்க முடியாது. அதாங்க ஏலகிரி போட் ஹவுஸ் ரோடு. இங்கேருந்து ரைட் எடுத்தோன்னா போட் ஹவுஸ் ரோடு. இருக்கிறதுலே பிஸியான ஏரியா இதுதான். XUV 700. மழை வரல, ஓப்பன் பண்ணுவோமா? கனடாலேருந்து கிளம்பும் போது அந்த வண்டி வாங்கலாம்னு யோசிச்சேன்டா. கியா கேரன்ஸ். அப்புறம் ஊருக்கு வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது ஸ்லாவியா. அதில் ஸ்லாவியாவில் வேர்ட்ஸும் ஸ்லாவியாவும், அதில் 2த்துல தான் செடான் மேலே ஆசை வந்தது. அதை 2 ஓட்டிட்டு தான். சரி ஸ்லாவியா வாங்கலாம்னு நினைக்கும் போது ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ 20 lakhs அதில் போடலாம்னு சொல்லிட்டு மேக்னெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே மேக்னைட்டு. இப்போ எனக்கு செடான் வேணுமேன்ற ஒரு அர்ஜ் இருந்துனே இருந்துச்சு. கரெக்டாக எங்கள் மாமா கார் சேல் பண்ண போகிறோன்னா இருந்தாங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கே கொடுங்க மாமா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரேட்டுக்கே 6 lakhs சொன்னார். நான் 5 கேட்டேன். ஸோ 5,50,000 இந்த வண்டி வாங்கினேன் நான். போங்கண்ணே. ஸோ 1,10,000 kilometers ஓடி இருந்தது.
டீசல் இன்ஜின்ஸ்லாம், அதுவும் ஹோண்டா டீசல் இன்ஜின்லாம் அசால்ட்டாக 2.5 lakhs ஓட்டலாம் ஈஸியாக. ஸோ அதனால் இன்னொரு 1 லட்சம் கிலோமீட்டர் நம்ம கேஷ்லாம் ஓட்டலாம் நல்ல மெயின்டெனன்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஏலகிரியில் மலையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டு. ஸ்மெல்லு தெரியுதுல, தைல மரமா? அது என்ன மரம்? தைல மரம் ஸ்மெல்லு. இந்த இடத்துல போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இந்த இடம் வந்தீங்க ஏலகிரினா ஜன்னலெல்லாம் இறக்கி விட்டுட்டு நேச்சுரல் காற்று என்ஜாய் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ரூம்லேருந்து அப்படியே வாக்கிங் வாங்க ஏர்லி மார்னிங்கில். இந்த இடத்துலலாம் வாக்கிங் காலையில் போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் நாங்கள் வாக்கிங் போனோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதாங்க வண்டியில் வந்து இந்த செட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டு, இந்த மேப்லாம் இதில் இருக்கிற மாதிரி டச் ஸ்க்ரீனோட ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றணும். அப்புறம் ஃபுல்லாக மேட்டு மாற்றணும், லெதரை மாற்றணும், அப்புறம் இந்த ஸ்டீரிங் வீலோட இந்த லெதரை மாற்றணும். இது போயிடுச்சு. ஸோ அப்புறம் ஹோண்டா சிட்டிக்குன்னே இருக்கிற ஒரு ரஸ்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு வண்டி பற்றி தெரியணும்னா உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு டோரில் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, வாட்டர் ட்ரெயின். அந்த இடத்துல வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக அந்த ஹோண்டா சிட்டியில் நடக்கும். ஸோ அந்த ரஸ்ட்டு வந்து ரைட் டோரில் இருக்குது, டிரைவர் டோரில். ஸோ அந்த ரஸ்ட்டு சரி பண்ணணும். மற்றபடி ப்ரிட்டி மச் டன். சர்வீஸும் ரீசெண்டாக பண்ணியாச்சு. சர்வீஸ் வேலூர் ஹோண்டாவில் தான் பண்ணேன். அது ஒரு சம்பவம். அது ஒரு ஸ்டோரியாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வெள்ளூர் ஹோண்டா ஷோரூம் லீலைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் மெக்கானிக்கிங் லீலைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். வாங்கினதுலேருந்து வந்து எனக்கு குட்டி குட்டி நிக்கில்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனைங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரைவ் என்ஜாய் பண்ணுவோம். ஏலகிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஹோண்டா சிட்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ ஏலகிரி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் வீடியோவில் பாருங்கள், ஹையஸ்ட் ரெசல்யூஷன் பாசிபிள், ஸோ தட் யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா பண்ணுறீங்க? வாவ், க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். இங்கே இப்படி திருப்பும் போதெல்லாம் இந்த காரில் தான் வச்சு அந்த கார் ஓட்டுற அந்த ஃபீல் இதில் தான் தெரியுது. செம்மையாக இருக்குது. எஸ்யூவியில் என்ன ஆகுனா இந்த மாதிரி திரும்பும் போது பாடி ரோல் வருமா, ஸ்லோவாக ஓட்டணும், கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஓட்டுவோம். இதில் வந்து பிளான்டடாக போகுது வண்டி. அதே 4th gen. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 4th gen VX. வண்டி இறங்கி நிற்கிறேன், எல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் விட்டு நடிக்கலாம்னு நினச்சேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஏய் பெண்டி இறங்கி நிற்கிறேன்டா, கேட்காதுடா. ஹலோ ஓகே. ஹலோ அப்பா, மேக்னெட்டில் கிரெட்டாலெல்லாம் இங்கேருந்து உட்கார போகும்போது கீழே வியூ தெரியும். இங்கே கீழே ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம், அதனால் வியூ தெரில. எப்படா ஏலகிரி பொறுத்த வரைக்கும் சம்மரில் ஏசியே தேவையில்லை. வெயில் அடிக்கும் தான், பட் ஃபேன்லேயே வி கேன் மேனேஜ். ரொம்ப அல்ட்ரா லக்ஸரி. உங்களுக்கு வெயில் சுத்தமாக ஆகாது. எனக்கு வடிவேல் சொல்லுவார், ஐயோ என்ன இது உடம்பில் நீர் சுரக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆளாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏலகிரியில் ஏசி தேவைப்படும். எல்லாம் ஃபேன்லேயே நல்லா தான் இருக்கும். லைட்டாக தூரல் வருதோ, மரத்தோட
ஓகே ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரோட்டில் வண்டிங்க வரும் அப்படின்னு. வாவ் வியூ பாரு. இங்கே நிற்கலான்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு சண்டே இல்லை. ஓகே. லோக்கல் டோர் மேலே வாணியம்பாடி, வேலூர், திருப்பத்தூர் இல்லை சென்னையிலே மலையாண்டா. அப்படியா? ஃப்ளைட்டு இறக்க முடியாது, 3 ஃப்ளைட்டு வானத்திலே சுற்றிட்டு பாடுறா காற்று போல. இதுதான் அப்படியே. ஆனால் நான் வந்து இந்த ட்ரிப்பில் ஒரு சேலஞ்ச் போட்டு வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு 7 லிட்டர்ஸ் தான் போடுவேன். அதில் ஏலகிரி போயிட்டு வரதா வேலூர்லேருந்துன்னு சொல்லிட்டு 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் 7 லிட்டர்ஸ் போட்டேன். 25 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ்ன்ற மாதிரி போட்டிருக்கேன். நான் இப்போ அழுத்துறேன், அதனால் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. எப்படி ஹில் கிளைம் ஆகும்போது மேலே ஏறும்போது கொஞ்சம் ஏறும் தான். ஹைவேல போகிறேன்னா உனக்கு கரெக்டாக ஹைவேல 28லாம் வருமாச்சு காட்டுதுடா. ஆனால் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அது எம்ஐடியில் மோஸ்ட்லி எம்ஐடி அக்யூரேட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி மேக்னெட்டில் கூட எம்ஐடி அக்யூரேட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று ஆனால் இதுவாக டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் செக் பண்ணல, செக் பண்ணணும். எம்ஐடியில் இது 29லாம் டச் பண்ணிச்சு. நான் பெங்களூர்லேருந்து வரும்போது மேக்னெட் ஓட்டுற மாதிரி ஓட்டினேன் 80-90லேயே 29 டச் பண்ணிச்சு மைலேஜ் எம்ஐடியில் காட்டுறது. ஹலோ பாப்பா பேச சொல்ல என்ன ஃபோன் பண்ணியிருக்காரு தாத்தா? இங்கே தான் இருக்கேன், என் மலையில் இருக்கேன். ஹலோ ஹலோ நெட்வொர்க் ஒரு நிமிஷம் போயிடலாம். ஹலோ என்ன பண்ணுற? ஓப்பன் பண்ணுறேன். ஒன் டச் தானே? ஆமாம், பட் ஆஃபில் கூட நிறுத்தலாம். ஒன் டைம் டச் பண்ணுறேன்னா ஓப்பன் ஆகிடும். ஹோல்ட் பண்ணுற அப்படின்னா நீ ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். பேகன் வலி இத்தனை நாள் போகன் வழியாக தான் பேகன் வலின்னு போட்டிருக்காங்கன்னு நினச்சமாச்சு. ஆனால் பேகன் ஒரு ஆள் இருக்காராம். சூப்பராக இருக்குல்ல லைட்டிங். இருட்டில் பார்க்கணும். ஆமாம் மாற்றிடலாம். பெங்களூருக்கு போவேன், எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 20-40,000 செலவு இருக்குது. பண்ணால் சூப்பராக மாற்றிடலாம். 50,000 ஆகிடும். ரஸ்ட்டுலாம் எடுக்கணும், அப்புறம் வீல் பெயிண்ட் பண்ணணும். ஹலோ சொல்கிறா. ஹலோ மேலே ஏறுற வண்டிக்கு எப்பவுமே வழி விட்டு ஓட்டுங்க கைஸ். மலையில் தான் இருக்கேன். என்னாச்சு? போகலாம். இல்லை இல்லை வீட்டாச்சு. நம்ம வீட்டுக்கிட்டேயா? கார் ஸ்டாப் ஆகல. இங்கே இதில் அவுச்
இந்த மரம் தாண்டா அழகு சேர்க்குது இல்லை, ஃபுல்லாக அந்த மரங்கள். ரோடு நல்லா இல்லடாகிறா, எல்லா குட்டி கதறுவான்டா. அப்புறம் டேய் பார்த்து ஓட்டுறான்னு இதுக்கு முன்னாடி ஓனர் அந்த அளவுக்கு பார்த்து சேஃபாக வச்சுன்னு வந்தவர். அப்புறம் திட்டுவான், நான் அவர்கிட்டே நல்லா இருந்தேன், என்கிட்ட வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டானா. இப்போ அவர்கிட்ட என்கிட்ட வந்திருக்கான், என்கிட்ட ஏன்டா வந்தோன்னு இவன் ஃபீல் பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும் இவனை. இவன் பேர் வந்து ஸ்டார்மா, எங்கள் மாமா வச்ச பேர், நான் மாற்றிடலான்னுக்கிறேன் பேரை. இது சிலுக்குன்னு வச்சிடலான் இருக்கேன், ஸ்லீக்காக இருக்கான்ல அதனால் சிலுக்குன்னு வச்சிடலான் இருக்கேன். சில்க்கு சிட்டி, சிலுக்கு. ஏய் மச்சி, இந்த மாதிரி வீடு கட்டி செட்டில் ஆகிடணும்டா. இந்த மாதிரி இல்லைடா, அதுதான் இந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். படுதா ஸோ பாலாஜியோட காரு ஸ்டார்ட் ஆகலை, நல்லா ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே போட்டோம்ல, பிரேக்கு ஸ்லோப்பில் நிற்குது. எங்கே இல்லைடா, இங்கே தான் இருக்கிறேன். காரு கொஞ்சம் ப்ராப்ளம் நான் பார்த்துட்டேன். எப்பா ஃபைனலி கைஸ், ஒரு ஜாப்பனீஸ் தம்பி இன்னொரு ஜாப்பனீஸ் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அது இந்தியன் சுசுகி இல்லைடா, சுசுகி ஜாப்பனீஸ்ரா. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்படியோ. ஸ்கைரால எவ்வளோ வாங்குறாங்க? ஸ்கைரால 350, இப்போ 250 ஆஃபர்ஸ். உங்கள் ஆளுங்களுக்கு 250ன்னு சொல்லிடுறேன். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 250. ஓ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 250 ஸ்கைரால. ஓகே கைஸ், ஸ்கைரா ஏலகிரி வந்தீங்கன்னா, ஸ்கைரா போனீங்கன்னா வைப் வித் விஷால் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 250 100 கம்மி பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டில். அதே மாதிரி எனர்ஜி ரெசார்ட்டுக்கும் வந்தீங்கன்னா எதனா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க வைப் வித் விஷால்னு சொன்னீங்கன்னா. என்னடா அந்த மாதிரி நிறைய இருக்குது. வேறு என்ன இருக்குது ரெசார்ட்டு? ஹில்வியூ காட்டேஜ், கோல்டன் நெஸ்ட்டு, என்னது ஏசிஇ ஃப்ரெண்ட்ஸ் பார்க். ஏசிஇ ஃபென்ஸ் பார்க். ஸோ இது எதில் போனீங்கனாலும் எனர்ஜி ரெசார்ட் பாலாஜி ஃப்ரெண்டு விஷால்னு சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள், வைப் வித் விஷால் சேனலில் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் தே வில் நோ. ஏன்னா இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏலகிரி வரும்போது கொடைக்கானல் ஊட்டி எக்ஸ்பெக்டேஷனோடலாம் வராதிங்க. வேலூரை விட பெட்டரான வெதரில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க போகிறோம் இப்படி நினச்சிவாங்க. யூ கைஸ் வில் என்ஜாய். ஸ்கைரா வந்துட்டோம். இதுதாங்க ஸ்கைரா. ஹாய் ஹஸ்கி, ஜோடி கிளிங்களா நீங்கள்? யாரா இவன் வித்தியாசமாக இருக்கான்? ஹாய், கடிப்பாண்ணா. ஏ க்யூட்டாக இருக்கான்பா. அச்சா அச்சா அச்சா, செம்ம க்யூட்டு. ஏ கண்ணு அழகாக இருக்குங்கடா. எப்பா தம்பி, நான் ஆடலை, தானா ஆடுது. ஒரே முறை கல்யாணம் ஆயிருக்கு. ஓ, கிரிக்கெட் கூட விளையாடலாமா இங்க? நைஸ். ஆக்சுவல் ஆஸ்ட்ரிச், ஈமு கோழியில் ஆக்சுவல் ஆஸ்ட்ரிச். அப்படியே பக்கத்தில் பேர்ட்ஸு. இது பகலில் தான் இருக்கும். பகலில் இது வந்து பேர்ட் பார்க்கு. சம்மரு இப்போ கேம்ப் ஃபயர் அந்த அளவுக்கு பயங்கரமாக தெரியாது. ஆனால் சீசனில் வந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே கேம்ப் ஃபயருக்குலாம்.
அப்படியே மிஸ்டில் உட்காந்துருந்தா அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஆகும் டிசம்பர் சேனலெலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ. பாய். கச்சிராத, பொறுமையாக வாங்க. குட் பாய். பாயா கேர்ள் நீ பாய் தான்.